இந்த தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்திற்கும் கலைமாமணி விருதிற்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கும் இந்த அரங்கத்திற்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. இங்கே அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த சங்கீத நாடக சங்கம் என்று இருந்த இந்த மன்றத்துடைய பெயரை தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் என்று மாற்றி அமைத்தவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என்று பெயர் சூட்டியரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதேபோல் ஆரம்பத்தில் கலா சிகாமணி என்ற பெயரில் தான் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. அதை கலைஞர் அவர்கள் தான் பெயர் மாற்றம் செய்து கலை மாமணி விருது என்று அறிவித்தார். 1967 ஆண்டு 1967 கலைஞர் அவர்களே இந்த கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதாவது சிறந்த வசனகர்த்தாவாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அப்பொழுது அவர் அமைச்சர், முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த அரங்கத்தில் கலைஞருடைய பெயர் சொல்லப்பட்டதும் அவர் எழுந்து விருது வாங்குவதற்காக மேடை நோக்கி வந்தார். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த விருதை கலைஞர்கிட்ட கொடுக்காம அந்த விருதை அவருடைய கழுத்தில் அவரே போட்டுக்கிட்டார், அந்த மெடலை. பிறகுதான் அந்த மெடலை கலைஞருடைய கழுத்தில் அவர் அணிவித்தார். கலைமாமணி விருது பெறுவதால் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த பெருமையை தனக்கு கிடைத்த பெருமையாக கொண்டாடினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எழுத்தாளர், நாடக ஆசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், அரசியல் தலைவர், முதலமைச்சர் என்று கலைஞர் அவர்களுக்கு எத்தனையோ பரிணாமங்கள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருடைய அடையாளமாக கலைஞர் என்ற பெயர் தான் இன்று வரைக்கும் நிலைத்து நீடித்திருக்கின்றது. இங்கே விருதுகளை பெறவிருக்கின்ற கலைஞர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். கலைமாமணி விருதை வாங்குவதால் உங்களுக்கு பெருமை என்று சொல்வதை விட உங்களை போன்ற சிறந்த கலைஞர்களை கொண்டிருப்பதால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அது பெருமை என்பதை இங்கு நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். 2009 ஆண்டு இதே கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில கலைமாமணி விருதுகளை வழங்கிவிட்டு பேசும்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார் இதே மேடையில். நீங்கள் தேசிய விருதுகளை வாங்கலாம், சர்வதேச விருது பெறலாம், ஆனால் எந்த விருதாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய முத்தத்திற்கு அது ஈடாகாது. இந்த கலைமாமணி விருது என்பது அந்த தாயின் முத்தத்திற்கு ஈடானது என்று கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தாயின் முத்தத்திற்கு நிகரான அந்த கலைமாமணி விருதை தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தர இருக்கின்றார்கள்.